ஹே ஐயாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2016ல வெளியான லயனுங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இது ஹாலிவுட் படத்தையும் தாண்டி ஒரு வேற ரகமான படமே சொல்லலாம். முக்கியமா இது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம். இந்த படத்தை பார்க்க நம்மளே சீட் எட்ஜ்ல உட்கார வச்சு பதற வச்சிரும். பதற வைக்கிறது மட்டும் இல்லாம நம்மள லாஸ்ட் கண்கலங்க வச்சிரும். அதாவது இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இதுல அண்ணன் தம்பி ரெண்டு பேரு அம்மாவையும் கை குழந்தையா இருக்கிற தங்கச்சியும் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேருமே ட்ரெயின்ல இருந்து நிலக்கரி எடுத்து அதை கடையில போட்டு அந்த காசை வச்சு அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் பாத்துக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுங்களுக்கு கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இருக்கும்போது அண்ணனான குட்டுவுமே வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு இவனுமே கிளம்புறான். ஆனா அவனோட தம்பி ஷாருங்கிறவனுமே அடம் பிடிச்சுக்கிட்டு நானும் உன் கூட வேலைக்கு வரேன், என்ன கூட்டி போடா அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி தம்பியை கூட்டி போன்ட்டு கூட்டி போறான். அங்க போய் பார்த்தா தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரிடா தம்பி நீ இங்கேயே தூங்கு, நான் வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு தம்பியை விட்டுட்டு போயிடுறான். தூங்கி எழுந்து பார்த்தா தம்பிக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஆச்சு, அண்ணனை காணும், எங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே தேடிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது 1600 கிலோமீட்டர் இந்த குட்டி பையன் நாடு கடத்தப்படுறான். இப்போ அண்ணன் அம்மா தங்கச்சின்ட்டு யாரையுமே பார்க்க முடியாம ரொம்ப தூரத்துக்கு போயிடறான். அப்படி இருக்கும்போது பெரியவனானதுக்கு அப்புறம் குடும்பத்தை தேடி வந்தானா இல்ல குடும்பத்தையே மறந்துட்டானா இல்ல இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத உணர்ச்சி பூர்வமா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 2 குட்டி பசங்க ஓடுற ட்ரெயின்ல ஏறுறானுங்க பாத்தீங்களா, இவங்க தான் இந்த படத்தோட மெயின் பார்ட்டே. இதுல ஒருத்தன் நிலக்கரி எடுத்து போட்டுட்டு இருக்கலாம். இவன் பேரு வந்து குட்டு. இதுல கியூட்டா அழகா ஒரு பையன் நிலக்கரியை வாங்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா பையில. இவன் பேரு வந்து ஷாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி. இவனுங்களுமே நல்லா நிலக்கரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி உள்ள போலீஸ்காரங்களுமே பாத்துக்கிட்டு, டே தம்பிகளா என்ன பண்றீங்க, நிலக்கரி எடுக்காங்கடா, எடுத்தீங்கன்னா புடிச்சு உள்ள போட்டுருண்டா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி போலீஸ்காரங்க கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த குட்டி பையன் ஷாருமே, டே அண்ணா போலீஸ்காரங்க நம்மள துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம இங்க இருந்து கீழே இறங்கணும் இல்ல நம்மள புடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பயப்படாத ஷாரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த ட்ரெயின் ஒரு குகைக்குள்ள போக போகுது. குகைக்குள்ள போனா அவங்க பின்னாடி துரத்தி வர முடியாது. அதனால அண்ணனான குட்டுவுமே அப்படியே ஒரு ஸ்மைல போட்டு அப்படியே குகைக்குள்ள போயிடுறாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா அண்ணன்காரனை காணும்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் மட்டும் ரயில்வே ட்ராக்ல தனியா உட்காந்துருக்கான். இப்படி உட்காந்துருக்கும் போது ஷாருங்கிற எங்கிட்ட இருந்து ஒரு சவுண்ட் மட்டும் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அண்ணன்காரன் தான் வந்துகிட்டு இருக்கான். டே ஷாரு நான் வந்துட்டேன், வா நம்ம இங்க இருந்து போவோம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது, டே தம்பி நம்ம இன்னைக்கு நிறைய நிலக்கரி பறக்கி இருக்கோம், நம்ம தான் இன்னைக்கு ராஜா, நம்ம நல்லா சம்பாதிக்க போறோம் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு சந்தைக்கு போயிடுறாங்க. அந்த சந்தைக்கு போயிட்டு நிலக்கரி எல்லாத்தையுமே போட்டு காசு வாங்கிட்டு அந்த காசை வச்சு அண்ணா எங்களுக்கு 2 பாக்கெட் பால் மட்டும் தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கான். இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இந்த ஷாருங்கிற குட்டி பையனுமே, டே அண்ணா அங்க பாரு ஜிலேபி போட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஜிலேபி வாங்கி தரையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். டே தம்பி நம்மகிட்ட காசு கம்மியா தான் இருக்குது, அதனால காலையில சாப்பிடுறதுக்காக அம்மா தங்கச்சி நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பால் பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன், நம்ம பால் குடிச்சுவோம் இப்போதைக்கு, இன்னொரு நாள் நல்லா சம்பாதிக்கும் போது உனக்கு கண்டிப்பா ஜிலேபி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாலையுமே வாங்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது, டே அண்ணா நீ சொன்ன மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் நிறைய காசு சம்பாரிச்சுனா எனக்கு 100 ஜிலேபி வேணும், இல்ல 100 வேணும், எனக்கு 1000 ஜிலேபி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அந்த குட்டி பையன். இத பார்த்து அண்ணன்காரனுமே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு, சரி ஓகே என் தம்பி கேட்ட மாதிரியே உனக்கு எல்லாமே வாங்கி தந்துடுறேன், இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு இவங்களுமே பையா நடந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. மம்மி நாங்க வந்துட்டோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தங்கச்சிக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பால் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஊத்தி நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுமே, உங்களுக்கு இவ்வளவு காசு எங்க இருந்துடா கிடைச்சது, தயவு செய்து கெட்ட வழியில மட்டும் சம்பாதிக்காதீங்க, திருடி சம்பாதிக்காதீங்க, நேர்மையா மட்டும் சம்பாதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பாட்ட சாருவுமே ஓரக்கண்ணால பார்த்து, அடங்கொய்யால கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்ட்டு, இந்தாங்கம்மா நீங்களும் கொஞ்சம் குடிங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷாருங்குருமே கொடுத்துறான். இப்ப நல்லா சாப்பிட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் மூத்தவன் மட்டும் எழுந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது தம்பிக்காரனுமே, டே அண்ணா எங்க போற என்ன விட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வேலைக்கு போறேன், அதனால நீங்க பத்திரமா நான் வேலைக்கு போயிட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். வேலைக்கு போறியா, எவ்வளவு நாள் போற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் 1 வாரம் வேலைக்கு போறேன், 1 வாரத்துக்கு அப்புறம் நான் வந்துருவேன், நீங்க தங்கச்சியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா தம்பிக்காரன் கேட்கவே மாட்டான். இல்ல குட்டு என்னையும் கூட்டி போ, நானும் உங்க கூட வந்துடுறேன், நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நானும் வேலை பார்ப்பேன், நானும் பெரிய பையன் தான் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்த குட்டுவுமே, சாரு நான் சொல்றதை கேளு, தங்கச்சி தனியா இருக்கா, தங்கச்சிய பாத்துக்கோ, நான் வேலைக்கு போகணும், ஏன்னா அங்க நிறைய வெயிட் எல்லாம் தூக்குற மாதிரி இருக்கும், உனக்கு இன்னும் அவ்வளவு பெரிய ஏஜ் ஆகல, அதனால நீ இங்க இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல நான் பலசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாருங்கிறவனுமே அங்க உள்ள மரச்சேரை அப்படியே கொத்தா தூக்கிடுறான். இங்க பாத்தியா நான் மரச்சேரை தூக்கிட்டேன், சரி இது பத்தல இரு நான் இந்த சைக்கிளை தூக்குறேன் அப்படின்ட்டு அங்க உள்ள சைக்கிளையுமே தூக்குறான். நான் பாத்தியா நான் எவ்வளவு பலசாலின்னு உனக்கு தெரியுதா, கண்டிப்பா நானும் வேலையை பார்ப்பேன், என்னையும் கூட்டிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அண்ணன்காரனுக்கு தம்பியை விட்டு போறதுக்கு மனசே கிடையாது. சரி சார் நீ என் கூட வா நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுமே மும்பைல உள்ள கணேஸ்தலாங்கிற ஒரு கிராமத்துல இருந்து, அதாவது அவனுங்களோட கிராமத்துல இருந்து தம்பியை சைக்கிள உட்கார வச்சு அழுத்திட்டு போய்கிட்டு இருக்கான். இவங்க எங்க போறாங்கன்னா இவங்க கிராமத்தோட கணேஸ்தலாங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்து போறாங்க. அங்க போயிட்டு ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் இவங்களோட மெயின் சிட்டியான மும்பை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தம்பிக்காரனா நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்ப ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தம்பி அப்படியே தோல்ல தூக்கி போட்டு, ஷாரு எழுந்துக்கோ ஷாரு, நமக்கு
எனக்கு ஆல்ரெடி வேலைக்கு வந்து டைம் ஆயிருச்சு, நம்ம இப்ப போயே ஆகணும், எழுந்துக்கோ அப்படி மாதிரி சொல்லும்போது தம்பிக்காரன் என்னன்னா, போ குட்டு, என்னால எழுந்துக்க முடியாது, எனக்கு நல்லா தூக்கம் ஒரு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ சாரு உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணலடா, தயவு செய்து எழுந்துக்கோ, என் கூட வேலைக்கு வா, உன்னை இங்கேயே தனியா விட்டுட்டுலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். டே அண்ணா போ, நான் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் டப்புன்னு. ஐயோ வேலைக்கு வரமாட்டியா, சரி சாரு நீ இங்கேயே நல்லா தூங்கிட்டு, இங்க இருந்து எங்கேயும் போகாத, விடிய காலையில நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன், தயவு செய்து இங்கேயே தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனுமே அவனை விட்டுட்டு போயிடுறான் வேலைக்கு. இப்போ இவன் நல்லா தனியா தூங்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னன்னா சுத்தி ஆள் நடமாட்டமே கிடையாது, அவனாவது தூக்கிட்டு போயிருவாங்களா கடத்திட்டு போயிருவாங்களா மாதிரி தான் எனக்கு இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சாருங்கிறவனுமே எழுந்து பார்த்தா யாரையுமே காணும், அண்ணனையும் காணும். குட்டு எங்க இருக்க, நீ ஆளை காணும், எங்க போயிருக்க குட்டு, என்னையும் கூட்டி போ அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா சுத்தி யாருமே இல்ல. இப்ப அப்படியே அங்க உள்ள ஒரு ட்ரெயின்ல ஏறி அப்படியே ட்ரெயின் ஃபுல்லா குட்டுவை தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருந்து அவங்க அண்ணங்காரன் கிடைக்காதனால அதே ட்ரெயின்ல உட்காந்து நல்லா தூங்கிடுறான் அசதியில. இப்ப அங்க கட் பண்ணா விடிஞ்சதுக்கு அப்புறம் சாரு ஒருமே எழுந்து பாக்குறான், ட்ரெயின் ரொம்பவுமே வேகமா போய்கிட்டு இருக்குது. இப்ப சாருவுக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ ட்ரெயின் போய்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே எல்லா கதவையும் திறந்து பாக்குறான், திறக்கவே முடியல. குட்டு என்னை காப்பாத்து, ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது குட்டு என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். எல்லா கதவையும் உடைக்கிறான் எத்துறான், ஆனா கதவை திறக்கவே முடியல. அது காடு மலைன்னு எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவுமே வேகமா இந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னு கூட இவனுக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னா பேசஞ்சர் இல்லாம மும்பைல இருந்து கொல்கத்தாக்கு வந்து இந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த ட்ரெயினுமே வந்து ஒரு ஸ்டாப்ல நிக்குது. அந்த ட்ரெயினுக்கு வெளியுமே வந்து ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்குது. இந்த அம்மாவை பார்த்ததுமே நம்ம சாருவுமே என்னை காப்பாத்துங்க, தயவுசெய்து இந்த கதவை திறந்து விடுங்க, என்னை காப்பாத்துங்க, என்ன வெளியே கூட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி மானாங்கானிய கத்திக்கிட்டு இருக்கான். சாரு கத்துறது அந்த அம்மாக்கு கேக்குதா கேட்கலையானே தெரியல, கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த ட்ரெயின் ஒரு பக்கத்துல கிளம்பிடுது. ஆனா ட்ரெயின் கிளம்பினாலும் பரவாயில்லன்ட்டு அங்க உள்ளவங்க காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு இவனுமே திரும்ப கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எல்லாரும் பார்க்க மட்டும் தான் செய்யறாங்க, யாருமே காப்பாத்துற மாதிரி ஐடியாவே கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த ட்ரெயின் ரொம்பவுமே வேகமா போயிருது. ஒரு பக்கம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. இப்படி இருக்கும்போது ரொம்பவுமே டென்ஷன் ஆகி இவனுமே உட்கார்ந்துடுறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி பார்த்தா இந்த ட்ரெயினுமே கொல்கத்தா ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்ட்ரு ஆகுது. அப்படி என்ட்ரு ஆகும்போது நிறைய பேர் நிக்கிறாங்க. இதை பார்த்து சாருவுமே மிரண்டு போயிடுறான், என்னடா இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த ட்ரெயின் போய் நின்னதுமே கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. எப்பா இதாண்டா நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமா இந்த ட்ரெயினை விட்டே வெளியே ஓடிடுறான். சாருவுமே அந்த கூட்டத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான். சுத்தி முத்தி பார்த்தா எல்லா சைடும் ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க. ஐயோ போச்சுரா எங்க இருக்குனே தெரியலன்ட்டு அங்க ஒரு திண்டு இருக்குது. அந்த திண்டு மேல ஏறிக்கிட்டு குட்டு குட்டு எங்க இருக்க குட்டு, நான் இங்கதான் இருக்கேன், என்ன வந்து கூட்டி போ குட்டு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. திரும்பவும் கீழே இறங்கி அப்படியே பையா நடந்து போய்கிட்டு அங்க உள்ள எல்லாரும் கையையும் பிடிச்சி கணேஷ் தலைன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா கணேஷ் தலைங்கிறது இவனோட கிராமத்தோட பேர் தான். ஆனா கணேஷ் தலைங்கிறது அங்க உள்ள ஒருத்தனு கூட தெரியல. அங்க உள்ள டிக்கெட் கவுண்டர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டிக்கெட் கவுண்டர்லயுமே போயிட்டு கணேஷ் தலைன்னு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அங்க வரிசையில உள்ளவங்களா இருக்கட்டும், அந்த டிக்கெட் கொடுக்குறவனா இருக்கட்டும், எல்லாருமே நாய் மாதிரி விரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சாருவை பார்த்து. இதை பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, என்னடா இப்படி பண்றாங்க, இன்னும் காலம் எதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல விரட்டி விட அங்க இருந்து கிளம்பி பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ல அண்டர் கிரவுண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள வந்து நடக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்க சாரு மாதிரி நிறைய குட்டி பசங்க இருக்காங்க. இதை பார்த்துட்டு பரவாயில்ல நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இங்கேயே உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஒரு ஓரத்துல உட்காந்துடுறான். இப்போ இவனுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஒரு குட்டி பையனுமே மாத்தி மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஒரு குட்டி பையனுமே அவங்கிட்ட இருக்கிற கீழே விரிச்சு படுக்கிற ஒரு அட்டையுமே வந்து கொடுக்குறான், நீ இதுல படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதை பார்த்த சாருவுமே சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனுமே அமைதியா வந்து உட்கார்ந்து அந்த அட்டையில நல்லா படுத்துறாங்க. எல்லா குழந்தைகளுமே நல்லா தூங்கிடுது. இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தைய கடத்துறவங்களுமே வந்து அங்க உள்ள எல்லா குழந்தைகளையும் தூக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம சாருவுமே ஐயோ ஓடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ரெண்டு கையும் முறுக்கிக்கிட்டு ஓட்டத்தை கிளப்புறான். ஒரு பக்கம் என்னன்னா ஒரு பக்கம் பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல பிடிக்கிறதுக்காக ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் முறுக்கிட்டு சந்து பந்தெல்லாம் பூந்து ரொம்பவுமே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் ஓடுறத பார்க்கும்போது நான் சின்ன வயசுல இந்த கொடிக்காய் புடுங்கிறது நெல்லிக்காய் புடுங்கிறது இந்த மாதிரி பிடிங்கிட்டு வீட்டுக்காரங்க துரத்தும் போது துண்டக்கானும் துணியக்கானும் ரெண்டு கையை முடிக்கிட்டு இப்படிதான் ஓடுவான். சாருவை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சாருவுமே ரொம்ப தூரம் போறான். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது பெரிய பிரிட்ஜ் மேல ஏறி சுத்தியும் பாக்குறான். பெரிய சிட்டியா இருக்குது, இதுக்குள்ள எப்படிடா நம்ம பொழைக்க போறோம் எங்க போறோம் அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ளே ஒரு கற்பனைகள் உருவாக ஆரம்பிச்சிருது. இப்போ அங்க இருந்து கிளம்பி பையா நடந்து போனா அங்க ஒரு சாமி சிலை இருக்குது, அங்க நிறைய சாமியார்லாம் படுத்திருக்காங்க. இத பார்த்த சாருவுமே சாமி பக்கத்துல போயிட்டு ரெண்டு கையும் கும்பிட்டு சாமி எங்க அண்ணன் கிட்ட வந்து என்ன எப்படியாவது சேர்த்துரு என்ன காப்பாத்து அப்படின்னு வேண்டிட்டு அந்த சாமிக்கு வந்து பலகாரம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ரெண்டு பலகாரத்தை எடுத்துட்டு இவனுமே சாப்பிட்டு அந்த இடத்துல வந்து தூங்கிடுறான் நல்லா. இப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா காலையில எழுந்து பார்த்தா சாமிக்கு பூஜை பண்ணிட்டு பஜனை பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இங்க இருந்து நடக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்படி நடந்து போகும்போது அங்க உள்ள நதியா இருக்கட்டும், நிறைய ரயில்வே ட்ராக்கா இருக்கட்டும், நிறைய வீடுகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவனுமே அப்படியே பையா போய்கிட்டு இருக்கும்போது தூங்குறதுக்கு இடம் கூட இல்லாம அந்த ரோட்லயே
வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு அங்க இருந்து திரும்பவும் எழுந்து சாருவுமே அங்க உள்ள ரயில்வே ட்ராக் கம்பி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்பி மேல நடந்து போய்கிட்டு இருக்கான். இத பார்த்த பின்னாடி உள்ள ஒரு அம்மாவுமே, டேய் தம்பி எங்க போய்கிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்க கூடாது, ட்ரெயின் எப்ப வேணாலும் வரும், இல்ல காலு மாட்டிக்க போகுது, நீ இறங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க பேசுறது வங்காள மொழி. இந்த வங்காள மொழி அவனுக்கு புரியவே புரியல. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி ஹிந்தி மட்டும்தான். டேய் தம்பி உனக்கு வங்காள மொழி புரியாதா, ஹிந்தி தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹிந்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே, நீ எங்க இருந்து வந்திருக்க, எதுக்காக இதுல நடந்து போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஹிந்தில. இத கேட்டதுமே நான் எங்க அம்மா கிட்ட போகணும், நான் தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, சரி ஓகே நீ பயப்படாத, நான் இருக்கேன், உங்க அம்மா கிட்ட வந்து நான் சைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேரு வந்து நூறு, உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்னோட பேர் வந்து சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா சாருவை நூறு வீட்ல உட்கார வச்சு நூறுமே நல்லா சாப்பாடு போடுறாங்க. இவனுமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜூஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஜூஸ் குடி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனை குளிக்கையும் வச்சு அவனை நல்லா பாத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, சாரு நீ எதுக்கும் பயப்படாத, உங்க அம்மா கிட்ட உன்னை சேர்க்கறதுக்காக நாளைக்கு ஒருத்தர் வருவாரு, அவர் தான் வந்து இதுக்கப்புறம் உன்னை பாத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா நம்ம சாருவுமே என்னடா ஆச்சுன்னு முழிச்சு பாக்குறான். முழிச்சு பார்த்தா அங்க உள்ள ஒரு வெள்ளச்சட்டை போட்டவரு, சாரு உன்னை பத்தி எல்லாமே வந்து நூறு சொன்னாங்க, கண்டிப்பா உன்னை வந்து உங்க அம்மா கிட்ட வந்து சேர்த்துறேன், நீ பயப்படாம வந்து தூங்கு, உன்னை காலையில கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை குர்த்தா போட்டவனுமே நூறு கிட்ட குசு குசுன்னு பேசுறதோ, இவங்க ரெண்டு பேரும் ஒட்டி நிக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து சாருவுமே நல்லா பாத்துறான். இப்ப குர்த்தா போட்டவன் போனதும் நூறுமே, இங்க பாரு உனக்கு ஜூஸ் இருக்கு, ஜூஸை குடிக்காம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே நிறைய மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. சாரு கிட்ட ஒரு மார்க்கமாவே இருக்கிறதுனால இதை கண்டுபிடிச்ச சாருவுமே ஆள விடுறா சாமின்ட்டு ரெண்டு கையும் மூடிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் ஓடாரா நில்றான்ட்டு அந்த நூறுங்குருமே கத்திக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஒரு புள்ள பிடிக்கிற காரி, இந்த மாதிரி குழந்தைகளை பிடிச்சு விக்கிறதா இவங்களோட வேலை. இப்படி இருக்கும்போது கடவுள் புண்ணியத்துல அங்க இருந்து தப்பிச்சிட்டான் நம்ம சாரு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. இப்ப நம்ம சாருமே ரொம்ப தூரம் ஓடிடுறான். இப்படி ஓடி போயிட்டு ஒரு இடத்துல அவனுமே தனியா படுத்துக்கிட்டு சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து ஒரு டப்பால போட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா இவனோட பழைய ஞாபகங்களுக்கு வந்து போயிருது. அதாவது இவங்க அம்மா கல்லு உடைக்கிற வேலை பாக்குறதுனால பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்து கொடுத்து இதை உடைங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா சாருவுமே சாப்பிடுறதுக்காக ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பெல்லாம் பறக்குவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கிடைக்குது. அந்த ஸ்பூனை எடுத்து வச்சுக்கிட்டு இவனுமே ரோட்டோரமா தங்கிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இவனுமே தனியா தன்னந்தனியா உட்காந்துக்கிட்டு சாருக்கு ஆப்போசிட்ல ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் ஸ்பூன்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த நம்ம சாருவுமே அவரை மாதிரியே ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இத பார்த்ததுமே ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்து, நான் உன்னை அந்த ஷாப்ல இருந்து பார்த்தேன், நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி வங்காள மொழியில பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது எதுவுமே வந்து சாருக்கு புரியல. ஆனா சாரு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றான், கனஸ்தலேங்கிறத மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்க கட் பண்ணா ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அப்போ அந்த வெள்ளச்சட்டை போட்டவருமே, ஷார் இந்த மாதிரி இந்த குட்டி பையனை பார்த்தேன், இந்த குட்டி பையன் வந்து நான் என்ன கேட்டாலும் கனஸ்தலேங்கிற ஒரே பதில் மட்டும் தான் சொல்றான். இவனுக்கு வங்காள மொழி வந்து புரியல, ஹிந்தி மட்டும் தான் தெரியுமா, இவன் யாரு எங்க இருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க சார் அப்படின்ட்டு போலீஸ்காரங்களுமே கேக்குறாங்க. ஆனா இந்த கணேஷ்தலைங்கிற ஒரே பதில் மட்டும் தான் சொல்றான். இந்த கணேஷ்தலைங்கிறது எங்க இருக்குதுன்ட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே சார் நாங்க பாத்துக்கிறோம், இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவனையுமே அனுப்பி விட்டுட்டு அந்த சாருவையுமே நிக்க வச்சு போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க நியூஸ் பேப்பர்ல போறதுக்காண்டி. இப்ப நம்ம சாரு மட்டும் இல்லாம நம்ம சாரு மாதிரி நிறைய குட்டி பசங்க ஒரு ட்ரெயின்ல வச்சு அனாத ஆசிரமம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு கூட்டி போயிடுறாங்க. அங்க கூட்டி போனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் முடியெல்லாம் வெட்டி நீட்டா இருக்க வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஹாஸ்டல்லே வந்து எல்லாத்துக்குமே நிறைய கத்து கொடுக்குறாங்க படிப்பு சம்பந்தமா. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்னன்னா படிப்பை கவனிக்காதனால அவனையும் அடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு பொண்ணுமே நம்ம சாருவை பார்த்துட்டு, இது ஒரு பேட் பிளேஸ், நல்லாவே இருக்காது, ரொம்ப கேவலமா நம்மள நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமா அதையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சாருவுமே சொல்றான். இப்போ அன்னைக்கு நைட்டு எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது சேட்டை பண்ண பையனையுமே நைட் அப்படியே கையோட கையா இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க தரதரன்னு. இதை பார்த்ததுமே ஒரு பக்கம் குட்டி பசங்க எல்லாருமே வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க, எங்களை எப்படியாவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா யாராவது அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலையில சாருவுமே வந்து, ஏ தம்பி சாரு நீ கொஞ்சம் எழுந்துக்கோ, உன்னை பாக்குறதுக்காண்டி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே கூட்டி வராங்க. இப்ப சாருவுமே அவங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க யாரு என்னன்னு கூட தெரியாம அமைதியா உட்கார்ந்துருக்கான். அப்போ அந்த அம்மாவுமே என்னோட பேர் வந்து ஷூட், உன்னோட பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்னோட பேர் வந்து சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே சாரு நல்லா ஒண்ணு கேட்டுக்கோ, இது நீ தானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காமிக்கிறாங்க. ஆமா நான் தான் அப்படிங்கிற மாதிரி இவனுமே ஆமா ஆமான்னு தலையாட்டும் போது, உன்னோட நியூஸ் பேப்பர்ல 15 மில்லியன் பேர் வந்து பாத்துருக்காங்க, இப்படி பார்த்ததுனால ஒரு அம்மா வந்து உன்னை வந்து தத்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றது எதுவுமே புரியல. எங்க அம்மா கிடைச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பவும் சாரு வந்து கேக்குறான். அப்பவுமே உங்க அம்மா கிடைப்பாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல சாரு, ஆனா உனக்கு ஒரு நல்ல அம்மா வந்து கிடைச்சிருக்காங்க, உன்னை நல்லா பாத்துப்பாங்க, இங்க பாரு இந்த போட்டோவை பாரு சாரு, இதுதான் உங்க அம்மா அப்பா, உங்க
அம்மா அப்பாவை பாரு எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. சாருமே என்ன பண்றது ஏது பண்றது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சாரு நல்லா கேளு, நீ பிளேட்ல தான் உங்க அம்மா அப்பாவை பார்க்க போவ, இது பாத்தியா இது அவங்களோட வீடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாருக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. இப்படி இருக்கும்போது இந்த அவங்க அம்மா அப்பா போட்டோ வச்சுக்கோ, இவங்களை நீ பார்க்க போவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப சாருமே அந்த போட்டோ வச்சுட்டு அப்படியே பையா நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா எல்லா குட்டி பசங்களும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு குட்டி பொண்ணுமே சாருவோட தத்தெடுத்த அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த போட்டோல அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு சாரு நீ போற இடம் வந்து ஆஸ்திரேலியா, அது செம்மையான இடம், அங்க வீடெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் சரிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி அங்க கட் பண்ணா சாருமே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டான். இவனுமே பிளைட்ல ஜம்முன்னு உட்காந்துருக்கான். இப்போ அங்க இருந்து அந்த பிளைட்ல போகும்போது அவனுமே எல்லாத்தையும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அங்க இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த தத்தெடுத்த அம்மா அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அங்கதான் கூட்டி போறாங்க. அங்க கூட்டி போயிட்டு அந்த அம்மா அப்பா முன்னாடி கூட்டி போனதும் அவங்க ரெண்டு பேருமே சாருவை பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அவன் பக்கத்துல போயிட்டு ஹாய் சாரு, நான் தான் உங்க அம்மா, இவர் வந்து உங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் வந்து அப்பா பேர் வந்து ஜான், அம்மா பேர் வந்து ஷூ. நம்ம சாருவை பார்த்து அந்த அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம சாருக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி இருக்கும்போது சரி ஓகேமா நான் சாருவை கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அந்த ரெண்டு பேரும் வந்து சாருவை வந்து கூட்டி போறாங்க கார்ல. இப்படி கார்ல கூட்டி போகும்போது ஜன்னலுக்கு வெளியே நம்ம எங்கேயாவது புதுசா போனோம்னா வித்தியாசமா ஒண்ணு பார்ப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரொம்பவுமே வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இதை பார்த்த அவங்க அம்மா ஷூவுமே வந்து என்ன சாரு இவ்வளவு வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் பார்த்ததே இல்லையாங்கிற மாதிரி தான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்குமே கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போனதுக்கு அப்புறமா இங்க பாரு சாரு, இதுதான் உன்னோட ரூம், இந்த ரூமுக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அம்மா அப்பா சாரு இவங்க மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா அன்னைக்கு நைட்டு. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாருவோட அப்பாவான ஜானுமே வந்து பெப்பர் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இது பெப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்ததுமே ஹே நீ பேசுவியா சாரு, இவ்வளவு நேரம் எதுக்காக பேசாம இருந்த அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் எல்லாம் கியூட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜாலியா பேசிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணக்காரங்க எல்லாம் படுத்துக்கிட்டு குளிக்கிற மாதிரி குளியல் கண்டி ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இதுல படுத்துக்கிட்டு ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கான். இதையுமே நல்லா அழகா பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுமே. அப்ப சாரோட அவங்க அம்மாவுமே நீ கண்டிப்பா உனக்கு விவரம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க இருந்து வந்த, எப்படி வந்த, உன்னை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா இந்தியான்னு சொன்னாலே ஞாபகம் வருது கிரிக்கெட் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அம்மா அப்பா சாரு இவங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க ஜாலியா. இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாரு அம்மா அப்பா இவங்க மூணு பேருமே வந்து யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இந்த அம்மா அப்பா ரெண்டு பேருமே திரும்பவும் நம்ம சாரு மாதிரி யாரையோ ஒருத்தவங்க தத்தெடுத்திருக்காங்க. அந்த பையனுமே வந்து நிக்கிறான். நம்ம சாரு ஒரு பக்கம் இதை வெறித்தனமா யாரா இவன் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவனை கூட்டி வந்தவங்களுமே இவன் பேர் வந்து மாண்டோஷ், இவன் வந்து கொஞ்சம் மாற்றுத்திறனாளி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதனாலதான் நாங்க தத்தே எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனையுமே வந்து வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டி போனா அந்த மாண்டோஷ்ங்கிறவனுமே வெறித்தனமா கத்த ஆரம்பிச்சிடறான். இவன் கத்துறத பார்த்துட்டு அந்த ஷூங்கிறவங்களுமே ஒரு பக்கம் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாருமே பக்கத்துல போய்கிட்டு நீங்க எதுக்கு அழுகாதீங்க மாம், நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறான். ஆகா என்ன ஒரு பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது பார்க்கும்போது எனக்கு. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இங்க ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் நம்மளோட ஹீரோ. அதாவது சின்ன வயசுல சாருன்னு சொல்லி பாத்தீங்களா, அவன் தான் இவன். அப்படியே கடல்ல குளிச்சு முடிச்சுட்டு அங்க உள்ள ரெசார்ட்ல போயிட்டு ஃபேமிலியோட, அதாவது அவனோட அம்மா அப்பா ஜான் ஷூன்னு சொன்ன பாத்தீங்கன்னா இவங்களோட எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாரு நீ எங்களுக்கு கிடைச்சது வரோம், நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது நீ கிடைச்சதுமே எங்க வாழ்க்கையே வந்து ரொம்ப ஹாப்பியா மாறிச்சு. அது மட்டும் கிடையாது, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவுமே காலேஜ் முடிச்சு அவனோட எண்டிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு போகுது பாத்தீங்களா, ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட லவ்வர் தான் அது. இவ பேர் வந்து லூசி. இவங்களுமே அப்படியே சைட்லாம் அடிச்சு முடிச்சுட்டு இவங்களுமே ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எண்டிங் டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே இருங்க வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனவன் கிச்சனுக்குள்ள போனவன் ஒரு பிளேட்ல நிறைய ஜிலேபி இருக்கிறத பார்த்து ஸ்டன் ஆயிடுறான். ஏன்னா இவனோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. அவங்க அம்மா அண்ணன் தங்கச்சி இந்த ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது. இப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கும் போது இவனோட லவ்வரான லூசியுமே வந்துட்டு என்னாச்சு உனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக இப்படி உடஞ்சு போய் நிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கறா. என்னோட குடும்பத்தோட ஞாபகம் வந்துருச்சு, நான் சின்ன வயசுல எங்க இருந்து வந்தேங்கிற ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இப்படி அங்க கட் பண்ணா நம்ம சாரு உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் நீ எங்க இருந்து வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் கல்கத்தால இருந்து வந்தேன்னு சொல்றாங்க. ஆனா என்னோட ஊர் அது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப சாரு ஃப்ரெண்ட்ஸுமே சரிடா நீ அப்ப எங்க இருந்து தான் வந்து அந்த கல்கத்தாக்கு போன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க இருந்துன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து சரி ஓகே நீ ட்ரெயின்ல தானே டிராவல் பண்ணிருப்ப, எத்தனை நாள் டிராவல் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 2 நாள் டிராவல் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ 2 நாள் டிராவல் பண்ணிருக்கனா கண்டிப்பா கல்கத்தால இருந்து 360 டிகிரி சுத்தியுமே 2 மணி நேரத்துல எந்த இடம் வந்து டிராவல் ஆகி போக முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிப்போம். சரி அது மாதிரி உனக்கு வேற ஏதாவது இடம் ஞாபகம் இருக்கடா அப்படின்ற மாதிரி கேக்குறானுங்க. எனக்கு என்னோட கனஸ்தலங்கிற கிராமத்து பேர் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் கிடையாது, நான் இருந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அட
கொய்யால போச்சு, இங்க பாரு அந்த கிராமத்து பேரை மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த பேர்ல நிறைய கிராமங்கள் இருக்கும், நிறைய ஏரியாக்கள் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்ல, நீ சொன்ன வாட்டர் டேங்க் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயுமே இருக்கும், நல்லதா ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட சாருவோட ஒரு ஃப்ரெண்டுமே, சரி மச்சான் நான் சொல்றதை கேளு, இப்போ கூகுள் எர்த்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்புக்குள்ள போயிட்டோம்னா நம்ம எங்க இருக்கோங்கிற வீடு கூட வந்து அதுல தெல்ல தெளிவா காட்டும், எல்லா ஊரு பேரும் எல்லா தெரு பேரும் எல்லா ஏரியா பேரும் காட்டும், அந்த இதுல வேணா நம்ம கண்டுபிடிக்கணும், ஆனா கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நான் அதுல கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட லவர் லூசி இவங்க ரெண்டு பேருமே கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது லூசியுமே சாரு உங்க அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்க அம்மா வந்து பாறைகள்லாம் உடைப்பாங்க, கல் உடைக்கிற வேலை வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே அப்படியே பேசிட்டு போறாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா சாரு நைட்டு தூங்கும்போது கூட அவன் குடும்பத்தோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணா, அவங்க அம்மா கூட எப்படி இருந்தாங்கிறத கனவு தான் வந்துகிட்டு இருக்குது. இப்ப வேற வழியே கிடையாது, நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே எழுந்து லேப்டாப்பை கையில எடுத்து கொல்கத்தால இருந்து 360 டிகிரில 2 ஹவர்ஸ்ல எந்தெந்த பிளேஸ் இருக்கோ எல்லா பிளேஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவனுமே ஒவ்வொருதா கண்டுபிடிச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, இவன் சின்ன வயசுல ஃபுல்லாமே டீசல் ட்ரெயின் தாங்கிறதுனால டீசல் ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் ஓடிச்சுங்கிறது அந்த ட்ரெயினை வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வெளியே போகிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அவங்க அண்ணன் வந்து நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே தூண்டிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு சாருவா இருக்கட்டும் அவனோட ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாண்டோஸ் அதாவது மாற்றுத்திறனாளி சொன்ன பாத்தீங்களா, அவனுக்கும் சாருவுக்கும் வாக்குவாதத்துல சண்டையாகி போயிருது. இந்த சண்டையில ஒரு பக்கம் மாண்டோஸுமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான், ஒரு பக்கம் சாரு அம்மா அப்பா ரெண்டு பேருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அவனும் உன் தம்பி தான், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆயிருது. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் பார்த்தோம்னா லூசியுமே அதாவது நம்ம ஹீரோவோட லவ்வர் அவளுமே வந்து பார்ட்டியில நல்ல டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க போன நம்ம சாரு லூசியை பார்த்துட்டு, நான் என்ன கஷ்டத்துல இருக்கேன், நான் எப்படி நிலைமையில இருக்கேங்கிறது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா, நீ இங்க வந்து பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி இவ கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ஒரு பக்கம் இப்படி பாக்குறவங்க எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு வேற வழியே கிடையாது, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மேப், அந்த மேப்புக்கு ஏத்தாப்புல லேப்டாப் வச்சு நைட்டும் பகலும் பாராம கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கான் அவங்க வீடை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு. அப்படி அவனோட நினைவுகளுக்கு போனோம்னா சாரு சின்ன வயசுலயுமே அவனுக்கு தேவையான காசா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அங்க வரவங்கிட்ட போறவங்கிட்ட இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்கிட்டு இருக்கான். இப்படி வாங்கிட்டு இருக்கும்போது அவனுக்குமே ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடைஞ்சிருது. ஆனா மண்டை உடைஞ்சாலும் பரவாயில்ல, நானே பார்த்து பண்ணான்ட்டு ஒரு கையை வச்சு தலையை பிடிச்சிக்கிட்டு அவனுமே வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறான். வீட்டுக்கு போனா மூத்தவன் வந்ததும் அதாவது நம்ம சாருவோட அண்ணன் வந்ததும், குட்டி நீ எங்க போன, தம்பி எங்க தனியா விட்டு போன அப்படின்ட்டு அவனை மானங்கணிக்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ. இப்படி இருக்கும்போது நம்ம தூரத்துல இருக்கிற அம்மாவை தான் பார்க்க முடியல, ஆனா பக்கத்துல இருக்கிற அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாண்டஸ் கூட சண்டையாகி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தீங்களா. அப்போ அம்மா ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க, நம்ம தான் போய் சமாதானப்படுத்தணும் அப்படின்ட்டு அவனுமே அம்மாவை தேடி வீட்டுக்கு போறான். அங்க போனதுமே மம்மி என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க எதுக்கும் அழுகாதீங்க, நான் செஞ்சதுதான் தப்பு, மாண்டஸ் கூட நான் சண்டை போட்டது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிருங்க மம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அம்மாவுமே, சாரு நீ மன்னிப்பு எல்லாம் கேட்காத சாரு, என்ன நல்லா புரிஞ்சுக்கோ சாரு, நானும் உங்க அப்பாவும் நினைச்சிருந்தா என்னைக்கும் எங்களுக்கு சொந்தமா ஒரு குழந்தைய பெத்து நாங்க வாழ்ந்திருப்போம், எங்களுக்கு குழந்தை பெத்துக்க தெரியாம கிடையாது, நானா இருக்கட்டும் உங்க அப்பாவா இருக்கட்டும் எங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி அது நம்ம குழந்தையா சொந்தமா வளர்க்கணுங்கிறதா எங்க ஆசை. ஏன்னா எவ்வளவோ குழந்தை அனாத ஆசிரமத்திலயுமே வந்து அம்மா இல்லாம அப்பா இல்லாம அந்த ஒரு ஃபீல் கிடைக்காம தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு குழந்தையாவது அப்படி அடாப்ட் பண்ணி வளர்ப்போம், சொந்த குழந்தைய வளர்ப்போம், அவனுக்கு அந்த ஃபீலை கொடுப்போம் அப்படின்ட்டு தான் உன்னையும் உன்னோட தம்பியும் அடாப்ட் பண்ணோம். ஆனா எங்களுக்கு நீ கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, உங்க அம்மா இருந்து இவ்வளவு பாசத்தை காமிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியாது, என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு சொந்த தாய் கிடையாதுதான், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா உன்னை எப்பவுமே என்னோட பிள்ளையா தான் பார்த்தேன், தத்தெடுத்த பிள்ளையா நான் என்னைக்குமே பார்க்கல இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் இவங்க அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம சாருமே அழுக ஆரம்பிச்சிடறான். இப்படி இருக்கும்போது மம்மி நீங்க எப்பவுமே என்னோட தாய் தான், நான் எங்க அம்மாவை கண்டுபிடிச்சாலும் நீங்க அம்மா இல்லாம ஆயிராது, எனக்கு எப்பவும் நீங்க அம்மா மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு மாண்டோஸ் கிட்டயுமே சாரி கேட்டு வீட்டுக்கு போனதும் சின்ன பிள்ளைல எங்க இருந்தோம், அம்மா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க உள்ள மேப் எல்லாத்தையுமே கிழிச்சு எல்லாத்தையுமே எத்தி உடச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது என்ன பண்றதுன்னு கூட தெரியாம அவனுமே அப்படியே சோபால உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் மேப்பையே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவனுமே அப்படியே சுத்திலும் மேப்பை பாத்துக்கிட்டே இருக்கான். இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது வறண்ட நிலப்பகுதி பக்கம் மேப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் பண்றான், அதாவது மத்திய பிரதேஷ் பக்கம். இப்படி ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனா இருக்கட்டும் அவங்க அண்ணனா இருக்கட்டும் சின்ன வயசுல அவங்க அம்மா கல்லு உடைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த வேலைக்கு போறதா இருக்கட்டும் சும்மா இப்படி சுத்துறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மத்திய பிரதேசத்துல உள்ள கணேஷ் தலாங்கிற கிராமம் வந்து நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. இதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷமாயிடுறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்கம் ஜூம் பண்றான், இன்னொரு பக்கம் அவங்க வீடு எங்க இருக்குங்கிறது சின்ன வயசுல எப்படி ஓடி இருப்பானோ அது எல்லாமே வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொரு சீனையும் காமிச்சு சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிருவாங்க நம்மள. அவ்வளவுதான், இந்த சந்தோஷமான விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட லவ்வர் அதாவது சாருவோட லவ்வர்
இருக்கா பாத்தீங்களா குஷி, அவ வீட்டுக்கு போயிட்டு குஷி என்னோட வீட கண்டுபிடிச்சிட்டேன், எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க, இன்னும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருமே ஹக் பண்ணி ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறான். இப்போ அங்கிருந்து கிளம்பி இப்போ அவங்க அம்மாட்ட சொல்லணுங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு மம்மி நான் நினைச்ச மாதிரி அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அது என்ன ஊரு எங்க இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் மம்மி அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா உங்க அம்மாவோட சந்தோஷமா இரு, ஆனா என்ன மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. மம்மி என்னதான் இருந்தாலும் எனக்கு நீங்க மட்டும் தான், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், எப்போ உங்க கூட தான் இருப்பேன், எங்க அம்மாவை கண்டுபிடிச்சாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி சாரு நல்லபடியா போயிட்டு அம்மாவை பாரு, பத்திரமா போ பத்திரமா போ, உங்க அம்மா உனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவனையுமே நல்லபடியா வழி அனுப்பி விடுறாங்க. அவ்வளவுதான் நம்ம சாருவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஒரே சந்தோஷம் குதூகலம் தான். சாருவுமே பிளைட்ல ஏறி பார்க்கணுங்கிற சந்தோஷத்துல வந்து போய்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே பிளைட் இறங்கணும் வீட்டை தேடி போகணும் அப்படின்ட்டு இவனுமே மத்திய பிரதேசத்தில் உள்ள அந்த கணேஷ்தலாங்கிற கிராமத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கான். இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இவன் சின்ன வயசுல இவங்க அண்ணன்ட்ட ஜிலேபி கேட்டான் பாத்தீங்களா, அந்த சந்தையா இருக்கட்டும், இந்த மாதிரி சந்தைகளை பார்த்துட்டு இவனுமே அப்படியே பையா அந்த கிராமத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறான். இப்படி போகும்போது ஒரு கட்டத்துல அவன் சின்ன வயசுல இருந்த வீடையே பாத்துறான். ஆனா வீடு உடஞ்சு தரமட்டமா இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஆடுதான் இருக்குது. இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த வீட்டுக்குள்ள சின்ன வயசுல எப்படிலாம் இருந்தோமோ அந்த ஞாபகங்களை வர ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் அம்மாவையும் காணும், அம்மா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அங்க ஒருத்தவங்க குழந்தையோட நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இங்க ஒரு ஃபேமிலி இருந்தாங்களா, அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் இங்க புதுசா வந்திருக்கேன், எனக்கு இங்க யார் இருந்தாங்க அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் வராரு. அவருமே என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சார் நான் இந்த வீட்டுல தான் குடியிருந்தேன், என்னோட பேர் சாரு, எங்க அண்ணன் பேர் வந்து குட்டு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, ஆனா நான் சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டேன், அதனால நான் எப்படி இங்க வரதுன்னு கூட தெரியல, இப்பதான் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கதான் நாங்க இருந்தோம், என்னோட போட்டோ பாத்தீங்களா இதுதான் நான் சின்ன வயசு போட்டோ அப்படிங்கிற மாதிரி போட்டோலாம் காமிக்கிறான். இத பார்த்தா அவருமே ஓகே எனக்கு புரியுது, நான் உன்னை கூட்டி போறேன் உங்க அம்மா கிட்ட, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடியே நம்ம ஹீரோவும் நடந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க, ஏன்னா நம்ம ஹீரோ ஃபாரின் காரன் மாதிரி டிப் டாப்பா இருக்கான். இப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல நிறைய அம்மாமார்கள் எல்லாருமே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்பவுமே உத்து பார்த்து கூர்மையா பார்த்து ஒரு பக்கம் இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்குது. அந்த அம்மாமாருங்க அவ்வளவு கூட்டமா இருக்காங்க. அவ்வளவு கூட்டத்திலே இவங்க அம்மாவை கண்டுபிடிச்சானு என்னன்னு தெரியல, இவன் கண்ணுல கண்ணீர் பொதன்னு வருது. ஒரு பக்கம் இவனுமே பையா நெருங்க அவங்க அம்மாவையுமே ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இப்படி ஜூம் பண்ணி காமிக்கும் போது எனக்கே ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கண் கலங்கிருச்சு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு மம்மி நீங்க தானா என்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் வந்து ஒரு பக்கம் கட்டி பிடிக்க, இதை விட பெத்ததாயி 25 வருஷம் கழிச்சு அவங்களோட பிள்ளைய பாத்துருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், கண்ணெல்லாம் கலங்கி போய் அவங்க கையை வச்சு கண்ணும் தலையா இருக்கட்டும் தோள்பட்டையா இருக்கட்டும் எல்லாத்தையும் தடவி பாக்குறாங்க, நீ தானாடா என் பையன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் 2 பேரும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிருங்க மம்மி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீ எனக்கு இப்ப கிடைச்சதே போதும், இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹக் பண்ணி இவ்வளவு நாள் பாசம் எல்லாத்தையுமே வெளி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது சாருமே அம்மா குட்டுவ எங்கம்மா, குட்டுவ காணுமா, வந்ததுல இருந்து குட்டி எங்கம்மா போனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதை கேட்டதுமே ஒரு பக்கம் அம்மாவா இருக்கட்டும் சுத்தி உள்ளவங்க எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்க உள்ள ஒருத்தருமே குட்டு இறந்துட்டான்பா, ரயில்வே ட்ராக்ல ஒன்ன தேடி போய் ட்ரெயின் அடிபட்டு அவன் இறந்துட்டான், அவன் வந்து கடவுள் கிட்ட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதும் அவ்வளவுதான் போச்சு, நம்ம ஹீரோக்கு கண்ணுல பொதன்னு அழுக வருது. இத கேட்கும் போது எனக்குமே அழுக வருது. ஏன்னா சின்ன வயசுல சாருவ அவங்க அண்ணன் குட்டுவோ அவ்வளவு ஒரு பாசமா பாத்திருப்பான், எங்க போனாலும் கையோட கூட்டி போயிருது தம்பிய. இப்படி ஒரு நிலைமை இருக்கும் போது எந்த தம்பிக்கு தான் அண்ணனை பிரிய மனசு வரும். ஒரு பக்கம் இப்படி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும் போது அண்ணன் இல்லனாலும் பரவாயில்ல நான் இருக்கேங்கிற மாதிரி அங்க நம்ம சாருவோட தங்கச்சி என்ட்ரி கொடுக்குறா. சரி அது ஒண்ணும் இல்ல, உன்னோட தங்கச்சி சகிலாவை பாரு வளர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சகிலாவை கை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம சாருவோட தங்கச்சி. இப்போ அவ்வளவுதான், தங்கச்சியை பார்த்ததும் சாருவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிர போயிருது. தங்கச்சியை நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு சந்தோஷத்தை ஃபுல்லா வெளிக்காட்டுறான். அவ்வளவுதான், ஒரு மாறுபல தங்கச்சியும் இன்னொரு மாறுபல அம்மாவையும் அணைச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தா சின்ன வயசுல சாரு நதியில குளிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு பிளேஸுக்கு போறதா இருக்கட்டும், ரயில்வே ட்ராக்க பின்தொடர்றதா இருக்கட்டும், இப்படி போய்கிட்டு இருக்கும் போது அந்த ரயில்வே ட்ராக்ல தூரத்துல நம்ம சாருவோட அண்ணன் நின்னுக்கிட்டு ஏ சாரு வா வா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் குட்டுவுமே கூப்பிட்டு இருக்கான். இத பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பக்கம் அழுக வந்துருது. நம்ம சாருவுமே அப்படியே தண்டவாளத்தை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு பக்கத்துல சின்ன வயசுல இவங்க எப்படி ஹாப்பியா இருந்தாங்க சீன் எல்லாம் போட்டு காமிக்க ஆரம்பிச்சிடறாங்க நமக்கு. இது மட்டும் கிடையாது, இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா ஆஸ்திரேலியாவுல உள்ள அவங்க அம்மா அப்பாவுக்கு சாரு கால் பண்ணிட்டு மம்மி நான் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ரொம்பவுமே ஹாப்பியா இருக்காங்க, நல்லபடியா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல மம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி சாரு நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்ததுமே அம்மா நான் ஒன்னு நல்லா சொல்லிக்கிறேன் கேளுங்க, இங்க உள்ள அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேங்கிறதுக்காண்டி நீங்க எப்பவும் எதுக்காகவும் எனக்கு நீங்க அம்மா அப்பா இல்லங்கிறது மாறாது, எப்பவுமே நீங்க எனக்கு அம்மா அப்பா மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அழுக வச்சிடறான். ஒரு லவ்னா இதுதான்டா லவ் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல வேற ரகமா நம்ம காமிச்சிட்டாங்க. இந்த படத்தை ஃபுல்லா எல்லாருமே கண்டிப்பா பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே இங்க ஒரு பேராகிராஃப் தான் காமிக்கிறாங்க. இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த சாருங்கிற குட்டி பையனுமே உண்மையா எப்போ அவங்க ஊரை தேடி வந்தான்னு பார்த்தோம்னா 2012 பிப்ரவரி
12 கணேஷ் தலாய்ங்கிற ஒரு கிராமத்துக்கு அவங்க அம்மாவை தேடி வந்திருக்காங்கறத சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க அண்ணனான குட்டுவுமே வந்து சாரு அன்னைக்கு நைட்டு வந்து ரயில் பெட்டியில ஏறி காணாம போயிருப்பான் பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டே தம்பியை தேடி அண்ணனுமே தண்டவாளத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டே ரயில் மோதி இறந்து போயிட்டாங்கறத காமிக்கிறாங்க. இப்படி இன்னொரு பேரை காமிக்கிறாங்க. இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, சாருவோட அம்மா கமலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்னைக்காவது என் மகன் கண்டிப்பா என்ன தேடி வருவான், அதனால நான் இந்த ஊரை விட்டு காலி பண்ண மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுமே இருந்திருக்காங்க. இதை விட முக்கியமானது, சாருவை அவங்க அம்மா பார்த்ததுமே அவங்க அம்மாவுமே ஒன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, என்னோட மகனை 25 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு பெரிய இடி விழுந்து அதிர்ச்சியா இருந்தது மாதிரி தான் எனக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, என்னோட மகனை பார்த்தப்போ அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் கடலை மாதிரி அளவிடவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான வார்த்தை இல்ல? ஆனா என்னதான் இருந்தாலும் அம்மாட்ட உள்ள நம்பிக்கை கண்டிப்பா நம்ம கிட்ட யார்கிட்டயுமே கிடையாது. அது அம்மாவா ஆகும்போது ஒவ்வொரு பெண்ணிட்டையுமே நம்ம பார்க்கலாம். அப்படியே இதோட அந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. முக்கியமா இந்த மாதிரி படம்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.